நீங்கள் அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டருக்கு உள்ளே நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். HTML அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். இந்த HTMLக்குள்ளே நம்ம வந்து ஃபைல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு HTML ஃபைலை நீங்கள் எழுதணும் அப்படின்னா அதோட எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக .html இல்லைனா .htm அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். index.htm அப்படியும் போடலாம், இல்லை HTML அப்படின்னும் போடலாம். இது வந்து HTML பேஜை டிஃபைன் பண்ணுறதுக்கான எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே வச்சா மட்டும்தான் இது வந்து HTML ஃபைலாக எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஏன்னா மற்ற ஃபைலுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து கன்சிடர் பண்ணிக்காது. ஒருவேளை நீங்கள் வேறு விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுறீங்க அப்படின்னா அந்தந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி மாறும். HTML வச்சு ஒரு வெப்சைட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த HTMLக்கு உள்ளே இருக்கக்கூடிய டேக்ஸ் என்னென்ன, ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது இதில் இன்னொரு டூலும் உங்களுக்கு சொல்லிடுறேன். HTML ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும், ஒரு ப்ளகின் இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நம்ம என்ன பண்ணுறோமோ அதை எல்லாத்தையுமே இங்கே வந்து சைடில் வியூ பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் Ctrl+Shift+V ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வந்து HTML ப்ரிவ்யூ வந்திருக்குது. நான் இங்கே இந்த HTML பேஜில் என்னெல்லாம் பண்ணுறனோ அதெல்லாமே இங்கே வியூ ஆகும். இப்போ நம்ம என்னென்ன டேக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு HTML இருக்குது அப்படின்னா அந்த HTML எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி எண்ட் பண்ணுற விஷயத்தை பார்க்கலாம். இப்போது நான் இந்த இடத்துல வந்து HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் எழுதுகிறேன். இதுதான் வந்து HTML உங்களோட வெப்சைட்டில் மொத போட வேண்டிய டேக். HTML தான் ஸ்டார்ட் ஆகணும், HTML தான் முடியணும். இதுக்குள்ளே என்ன டேக்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த டேக்கை நீங்கள் ஷூராக க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். இது வந்து இந்த HTML உள்ள ப்ரொசீஜர்ஸ். சரிங்களா? இப்போது இந்த HTMLக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா ஹெட் அப்படின்னு இருக்குது, பாடி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஆக்சுவலாக ஸ்கெலிட்டன். இந்த ஹெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அது எல்லாமே ஹெட்டரில் லோட் ஆகும். பாடிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இந்த பேஜில் உங்களுக்கு வியூ ஆகும். ஓகேங்களா? இப்போது இந்த ஹெட், பாடி, தென் இந்த HTML க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இதுக்குள்ளே என்னென்னலாம் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதுகிறோம், ஓகே, இல்லைன்னா ஒரு லெட்டர் எழுதணும்னு வச்சுக்கோங்க. இங்கே ஃப்ரம்னு ஆரம்பிக்கும், தென் டு போடுவோம். இதில் ஃப்ரம் யாருக்கு போகணும், டு யாருக்கு போகணும், தென் இந்த இடத்துல ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் சப்ஜெக்ட், இங்கே சம் கண்டென்ட்ஸ் எழுதிட்டு தென் இந்த இடத்துல தேங்க்யூ போட்டுட்டு நம்ம அந்த லெட்டரை க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஃப்ரம்மையும் டூவும் இந்த இடத்துல இருக்க ரெஸ்பெக்டட் சாரியும் சப்பையும் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அதை வேறு ஒரு கலரில் எழுதுவோம், இல்லைன்னா அதை வந்து ஒரு கருப்பு கலர் இங்கில் எழுதுவோம். சரிங்களா? அது மாதிரி தான் இங்கே நம்ம ஒரு வெப்சைட்டில் ஒரு ஃபாண்ட்டு வந்து பெருசாக ஷோ பண்ணணும், போல்டு பண்ணி ஷோ பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா அதுக்காக இருக்க டேக் தான் வந்து ஹெட்டர். இப்போது இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இன்ட்ரடக்ஷன் வந்துட்டு H1 டேக்கில் போட்டிருக்கேன். அதோட ஃபாண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய சைஸாக இருக்குது. இதை ஹச்சில் எத்தனை டேக் இருக்குது அப்படின்னா மொத்தம் 6 டேக்ஸ் இருக்குது. நான் ஒன்றையும் இங்கே எழுதுகிறேன், எழுதிட்டு அதோட சைஸ் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். சரி, இப்போது ஒவ்வொரு HTML டேக்குக்கும் இடையிலையும் இப்போது இது H1, இது H2, இது H3, H4, H5, H6. ஓகே, இப்போது உங்களுக்கு இதை பார்த்தோம் அப்படின்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். H1, H2, H3, H4, H5, H6. H1லேருந்து அதோடய ஃபாண்ட் சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகிறது வந்து நமக்கு தெரியும். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா போல்டில் டிக்ளேர் இருக்கும். இதுதான் வந்து ஹெட்டர் டேகை டிஃபைன் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஓகேவா?
இப்படி தான் வந்து ஹெட்டிங்கை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்.